டிசைனாக பொய் சொல்வதில் திமுகவினர் வல்லவர்கள். அண்ணாமலை கடும் தாக்கு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசும்போது திமுக அரசு மீது மக்கள் கோபத்தில் உள்ளனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என தெரிவித்துள்ளார். ஏராளமான குற்றங்கள் நடக்கும் தமிழகம் எப்படி அமைதி பூங்காகவே இருக்க முடியும்? இந்த தேர்தல் பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான தேர்தல் இல்லை, ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 17 லட்சம் பேர் உள்ளனர். அவர்கள் மாற்றத்திற்கான வாக்குகளை செலுத்த வேண்டும். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. திமுக அறுவடை கட்சியாக மாறிவிட்டது. நான் கொடுத்த வாக்குறுதிகளை மறுக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன் என்கிறார் ஸ்டாலின். அதை எப்போது நிறைவேற்றப் போகிறார் என்பது தெரியவில்லை. வாக்குறுதிகளில் 15% தான் நிறைவேற்றியுள்ளனர். ஆனால் 99% நிறைவேற்றிவிட்டதாக ஸ்டாலின் கூறுகிறார் என தெரிவித்துள்ளார். அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் நல்லவர்கள் தான், மாணவன் தான் மக்கு என தெரிவித்துள்ளார். அதேபோல தன் கனிமொழியும் புழுகு மூட்டையாக மாறிவிட்டார். திமுக காரர்கள் டிசைனாக போய் பேசுவதில் வல்லவர்கள். வீடுதோறும் குடிநீர் திட்டத்திற்காக மத்திய அரசு 4835 கோடி ஒதுக்கியுள்ளது. ஆனால் சிவகங்கை மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் நாட்டாக்குடி கிராமமே காலியாகியுள்ளது என தெரிவித்துள்ளார்.